வனவிலங்கு தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? கிபி 1890. உலக சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஜூன் 5. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர்கள் சிலையை செய்தவர் யார்? டி.பி. ராய். ஹாலிவுட் படத்திற்கு முதலில் இசையமைத்த இந்தியர் யார்? வித்யாசாகர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். மிக நீண்ட காலம் சுதந்திர இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்? ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி. சுப்பிரமணிய பாரதி பிறந்த ஊர் எது? எட்டயபுரம். சேர மன்னர்கள் மட்டுமே பாடிய எட்டுத்தொகை நூல் எது? பதிற்றுப்பத்து. யாருடைய பிறந்த நாளை தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது? தயான் சந்த். உலகின் மிகப்பெரிய ஏரி எது? பைக்கால் ஏரி. உலக மக்கள் தொகை தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஜூலை 11. கொடி நாள் என்று கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 7. இந்தியாவின் இணைப்பு மொழியாக கருதப்படுவது? ஆங்கிலம். வறுமை ஒழிப்பிற்கான ஐநா விருது பெற்ற இந்தியர் யார்? பாத்திமா பிவி. 0 வாட் பல்பு என்பது உண்மையில் எத்தனை வாட்கள் கொண்டது? 15 வாட். உலக அமைதிக்கான நோபல் பரிசை சிபாரிசு செய்த எந்நாடு? நார்வே. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது? 62. காளானில் இருந்து தயாரிக்கப்படும் மருந்து எது? பென்சிலின். லட்சத்தீவில் அதிகம் பேசப்படும் மொழி எது? மலையாளம். மனிதன் ஒரு அரசியல் மிருகம் என கூறியவர் யார்? அரிஸ்டாட்டில். சிவப்பு எறும்பின் குடுக்கில் அமைந்துள்ள அமிலம் எது? பார்மிக் அமிலம். மகாவீரர் பிறந்த இடம் எது? வைஷாலி. ஹாரி பாட்டர் நாவலின் ஆசிரியர் யார்? ஜே.கே. ரலிங். உலக சிக்கன நாள் என்று கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் 30. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க.
அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.